செம்மையா இருக்கு தலைவா, சூப்பரா இருக்கு. திரும்பி திரும்பி எல்லாரையும் சொல்லிட்டாதான். ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கு, சென்டிமெண்டா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. லவ் நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த லவ்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது ரொம்ப எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படத்தை, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ லேக்லாம் இல்லை தலைவா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உட்காந்து இப்போ முடிஞ்சதே எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம், ஒரு ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பொண்ணை திரும்பி மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது இருக்கு. ஸோ அந்த நல்லா இருக்கு, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். எந்த பெருசாக லேக்ன்றது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா, மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டெல்லாம் நல்லா இருந்தது, பிஜிஎம்மே நல்லா இருந்தது. எதுவுமே குறை சொல்லணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இருக்கு ப்ரோ, அங்கே நல்லா நல்லா காமெடிலாம் நல்லா ஒர்க்காக இருக்குது. எமோஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இல்லை ரொம்ப கனெக்ட் ஆக முடியாத ஒரு சில இடங்கள்ல. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ, அவரோட நல்லா இருந்தது. பார்க்கலாம், பெருசாக குறை சொல்கிற மாதிரி வல்கர்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா நல்லா பார்க்கலாம். லவ்வர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. அது மாதிரி காமெடி சூப்பரா ஒர்க் இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. புது மூவ் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லேக் ஃபன்னா இருக்குங்க. ஃபன்ல லேக் ஆகிறது பெருசா தெரியாது இல்லையா, அந்த மாதிரி ஃபன்னா இருக்கு. நல்லா டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. ஓப்பனிங்ல இருந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. லைக் அவரு சாராலாம் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஃபியூச்சர் ஒர்க் நல்லா சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். புதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்கு. நல்லா போக பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஒரு ஃபீல்டில் வந்தேன், ஆனால் அது வந்து வேற ஃபீல்டில் ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போயிட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஒரு இடத்துல கூட லேக் அடிக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக போய் ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு வந்து அலிபாக்சன் ஆக்டிங் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறப்போ டோட்டலாகவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக. ஆமாம், பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், போர் அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் படம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. அதில் அந்த ஜானகி சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ். ஹவுஸ் கீப் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஜென்ரேஷன் எப்படின்னா பெஸ்டி அப்புறம் வந்து லவ்வர் இருப்பாங்களே, அதை வச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் புரிஞ்சு லவ் பண்ணால் நல்லா இருக்கும். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் மூவி அப்படி பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், அவர் வந்து அப்படி பண்ணல, நல்லா பண்ணியிருந்தார். ஆமா, யூடியூப்ல நம்மள சிரிக்க வச்சுருந்தாரு. பிக் ஸ்கிரீன்லயே செம்மையா பண்றாரு. இப்ப யூடியூப் பார்த்தா நான் வந்தேன், அவர் நல்லா பண்ணுவார்னு வந்தேன். நான் நல்லா சாட்டிஸ்ஃபைட். மியூசிக் நல்லா இருந்துச்சுண்ணா, காமெடி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா ஃபேமிலியோடையா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க, காதல் வந்து உண்மையா லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். உண்மையா லவ் பண்ணா சக்சஸ் ஆகும். பாடல் மியூசிக் பாட்டு நல்லா இருக்கு. அந்த ஹீரோட கேரக்டர் நல்ல டெசினேஷன் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். நல்லா பார்க்கலாம். காமெடியெல்லாம் செம்மையாக ஒர்க் ஆயிருக்கு. பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்க. அழகா இருக்காங்க, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே லேக் கிடையாது. விறுவிறுப்பாக போயிட்டு படம் போனதே தெரியல. படம் நல்ல படங்க, ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் போக போக படத்துக்குள்ளார ரொம்ப நல்லா கூப்பிட்டு போனாங்க. ஆக்டிங்கு ரொம்ப நல்லா, அந்த ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் தான். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் தான். அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கு. காமெடிலாம் மேக்ஸிமம் 70% காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஆனால் கண்டிப்பாக பீக் அடிக்கும். இந்த லவ் டுடே எப்படி பீக் ஆச்சு, அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படமும் கொஞ்சம் பீக் அடிக்கும். காலையில் குடும்பஸ்தன் ரிவ்யூ பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
அதே வழியில் இதுவும் அடுத்தது பெஸ்ட்டாக வரும்னு ஜென்ரல் நாலேஜ் உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஐடி டூட்ஸு காலேஜ் பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தான் அந்த படமே. கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ சுத்தமாக போர் அடிக்காது. அதான் ஹரிபாஸ்கர் காமெடி யூடியூப்ல பார்த்துருப்பீங்கல்ல, அந்த காமெடி வந்து கொஞ்சம் கம்பேக்காக கொடுத்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு ப்ரோ, நல்ல காமெடி. லவ் சூப்பராக, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. லேக்ன்றது பெருசாக இது இல்லை ப்ரோ, என்டர்டைன்மெண்ட்டாக போகும், நல்லா இருக்கும். சென்டிமெண்ட்ஸ் இனிமேல் லேக், மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக ப்ரோ, சூப்பராக இருக்கும். அதான் ப்ரோ, அதாவது இப்போ 90s லவ்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம்ல, இப்போ 2Kல லவ் வேற மாதிரி இருக்கும். இப்போ 90s பையன் 2K லவ்க்கு வந்தால் என்னென்ன ஃபீல் பண்ணுறான்றதை பற்றி தான் ப்ரோ படம். கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பர். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ, பாருங்க. சூப்பராக இருக்குண்ணா, படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பாய்ஸோட வந்தீங்கன்னா நல்லா என்டர்டைன் பண்ணி பார்த்துட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். அதாவது பசங்க கூட வந்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். ஒரு 90s கிட் ஹரிபாஸ்கர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓசோங்க நல்லா மியூசிக் போட்டு. யூடியூப் பார்க்குறதுக்கும் பிஸ்டினில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து படத்தில் வந்துட்டு லவ் தான், ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாரு, அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறாரு, எப்படி லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. என்ஜாய் பண்ணலாம், ஃபன் ஓரியன்டட், லைட்டாக கொஞ்சம் சென்டிமெண்ட் வரும். ரொம்ப நல்லா இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். நல்லா வந்து பாருங்க.